நாமங்க போய் கொண்டு இருக்கிறோம். இந்த ஏரியா வந்து ஷூட் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள் வீடியோவை. இது இந்த போகிறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் பிளேஸ் கொஞ்சம் ரெண்டு பிளேஸ் உண்டு. போயிட்டு இருக்கோம். நிறைய வீடியோ போடுவோம். இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம். இது வந்து போட்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் போகிற பிளேஸ் உண்டு. இது பாருங்கள், பிளேஸை பாருங்கள். பார்த்தீங்கன்னா சரி. இங்கே முன்னூறு தானவா சரியா? பாருங்கள் இடத்து. ரைட்டு சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறோம். வாங்க அப்படி வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். வாங்க போவோம். நம்ம போகிற ரோட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பிளேஸை பாருங்கள். போய்கொண்டிருக்கிறோம். இது நம்ம மாமனை வாடி ஒன்றுக்கு போகிறோம். தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு இதோட போகிறோம். இங்கே அது எப்படி இருக்குவா பிளேஸ்? நல்ல பிளேஸ் ஒன்று வரா மாஷவரு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரைட். தான் கண்ணேரம் வெளியாகி வந்து நாங்கள் நெருங்கிட்டோம் சாமி ஏரியாவுக்குள்ளே. கோழி பாம்பு வளை வந்தது. முந்திரியும் தோட்டமெல்லாம் இருக்குது. முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒழுங்காக இது போடப்பட்டிருக்காது. ரைட். நாங்கள் வந்துட்டோம். இன்னைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். மாமா 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 பாருங்கள் அப்படி பிளேஸ் உண்டு. அது எந்த அருகே இதான் நம்ம வந்து கேட்டு இந்த கேட்டெல்லாம் போகணும் உள்ளுக்குள்ளே. இந்த அரிக்குது தென்னை மரம் இதெல்லாம் இருக்குது. பாருங்கள். எங்கள் ஆள் இல்லையா? உள்ளுக்கு இருக்க மாட்டாரா? இங்கே பாரு வார வரத்தை சார். பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நாய் ரெண்டு சண்டை பிடிக்குது. எப்படி சண்டை பிடிக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். சரி நம்ம பொடிண்டை மாமா மாமா ஆமாங்க உங்களை ரைட். நாங்கள் வந்துட்டோம். இந்த அருகி இந்த பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபார்ம் தான் வந்து கோழி ஃபார்ம். நான் இங்கே தங்குற தோட்டம் உண்டு. அந்த இதுக்குலாம் வந்து ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு வந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அருகி தண்ணிக்கு இந்த அருகி தண்ணி இல்லைன்னு சொல்லி தண்ணி எடுத்து கொண்டு அதை கொடுத்து போட்டு இந்த அவர் தான் சந்திக்க போகிறோம். ஸோ வாங்க நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அருகி முந்திரியன் தோட்டம். இது என்ன மரம்? நாவமரம். நாவமரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மேலுக்கு காயெல்லாம் இருக்குது. இப்போ விலங்குதானே தெரியலை. பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தென்னை மரம் பாருங்கள். தென்னை மரம். இந்த அடுத்தது முந்திரிய மரம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தண்ணி அடிச்சுட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள தான் இப்போ சந்திக்கிறதுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் தென்னை மரம். எங்கே மாமா? அவன் எங்கே நிற்கி மாமா? என்னங்களே அங்கே தூரமா? ரைட். பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக தோட்டம் தான். தோட்டத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். மாமா ரைட். ஆள் இந்த வார ரிவர் தான் இவங்களை தான் சந்திக்க வந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களே. ரைட். பாருங்கள். ஃபுல்லாக எப்படி தோட்டம்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன செய்றீங்க மரா? வேலையா என்ன செய்றீங்க? ரைட். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அருகி இவங்களை தான் சந்திக்க வந்தேன். ரைட். இவங்க வேலையிலால் சொல்கிறதுக்கு. ரைட். எல்லோரும் வீடியோ பாருங்கள். கட்டாயம் பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா
பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னம்மா தேத்தனி ஊற்றுனியா? தேத்தனி ஊற்றுனியா? தேயிலை இல்லையா வச்சியா? முப்பமோ சொல்லிட்டு வரேன். அது இப்போ அவங்க காலையில் நேரத்தில் எழும்பி தான் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எத்தனை மணி இப்போ டைம் நம்ம எழும்ப 6:30க்கு வர முடியாது. அவங்க 4 மணிக்கெலாம் தோட்டத்து வேலை சரி தானே நேரத்தோடு எழும்பி தான் 3 மணிக்கு எழுப்பிடுவா பாருங்கள். சரி 3 மணிக்கு எழும்பிடுச்சாங்க. நம்ம மிஞ்சி போனால் எத்தனை மணி 8 மணி 9 மணிக்கு எழும்புவோம். பாருங்கள் 3 மணிக்கு எழும்பி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராங்கண்டா. இனி அவங்களோட ஃபார்ம் இது வாடியெல்லாம் காட்டிடுச்சு அவங்களுக்கு. பாருங்கள் இந்த வீடியோ வரும். என்ன சாப்பாடு காலை சாப்பாடு எவ்வளோ வரும் காசு? 10 லட்சம் காசியாக தான் வேணும். பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க என்னம்மான்னு சொல்லி. எங்க ஆமான் எங்க சரிடா முந்திரி உங்கள்கிட்ட ஒரு குழாய்க்கிட்டு இருக்கி அறிஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துருக்கீங்களா முந்திரியும் கொட்டை பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் இது ஃபுல்லாக முந்திரி தோட்டம் தான். பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் நிறைய இருக்கு. நிறைய போகலாம் பார்க்குறதுக்கு. இதை இன்றைக்கு ஃபுல்லாக பூரா பேசிட்டு இருக்கலாம். ரைட். இதுக்குள்ளே ஒரு முந்திரி அம்பளம் ஒன்று கிடக்குது பாப்பமா. இல்லை அது காவம் கொத்திட்டு ரைட். முந்திரியம் கொட்டை அவர யாழுவா முந்திரியம் கொட்டை ரைட் எடுத்துட்டாரு. பார்ப்போம் இங்கே காட்டுங்க பார்ப்போம் உங்களுக்கு பார்க்கட்டும். ரைட் பார்த்தீங்களா முந்திரியம் கொண்டு எடுத்தாச்சு. எப்படி ஃப்ளஷ் நல்லா இருக்கியா? ஃப்ளஷ் பார்த்தீங்களா எப்படி ஃபுல்லாக முந்திரியம் தோட்டம் பாருங்கள். வளைச்சி முந்திரியம் தோட்டம் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம இனி காலையில் வேலையை பேத்துருவோம். இன்றைக்கி நமக்கு லீவு ஃப்ரீ. இன்றைக்கி இப்படி சின்ன வீடியோவையும் ஷூட் பண்ணி போடுவோம் ஐடியா ஒன்று தோணுச்சு. அதான் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் இந்தியாவில் இதெல்லாம் கல் எல்லாம் வைக்கிட்டாங்க. இந்தியாவில் இது வந்து மோட்டர் தோட்டத்துக்குரிய மோட்டர் தனி மோட்டர் இருக்கிற இடம். இதுக்குள்ளே தண்ணி மோட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரைட் இதுக்குள்ளே தண்ணி மோட்டர் இருக்குது. தோட்டத்துக்கு அடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் ஃபுல்லாக நல்லா ஃப்ளஷ் உண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு ஃப்ளஷ்ன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கட்டாயம் மறக்காமலுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வராக்குள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து இன்னும் நிறைய மட்டும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு பேசுகிறதுக்கு. நிறைய இடத்த போகிறதுக்கு இருக்கு. ஃபன்னாக போடுறோம், காமெடியாக போடுறோம், ஜோக்காக போடுறோம். பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னமான்னு சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோவுக்கு ஒரு ஆதரவு ஒன்று தாங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம தேத்தனி குடிக்க போகலாம். ஆமாம் பாருங்கள் தேயிலை வச்சுட்டுச்சானோ தேயிலை வச்சுருக்கா போமா அவங்க தேயிலை குடிக்க போகிறோம். இல்லை கம்புண்டு ஆயிடுச்சு. நம்ம இப்போ அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்களோட ப்ளஸுக்கு வந்துட்டுருக்கோம். இடத்துக்கு பாருங்க எப்படி இருக்குது. தேயிலை ஊற்றினாவா இப்போ வந்துருச்சு. கதையில்